ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ராமநாமம் சிறப்பு மிக்கது என சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது என்பதை தொடர்ந்து சொன்னால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எப்படி வாழ்க்கை மாறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் நித்தம் சொல்லும் ராமநாமமே மிகவும் மகத்துவமானது என முனிவர்கள், ரிஷிகள், புராணங்கள் மட்டுமல்ல, இந்த உலகிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்துள்ளார். ராமனை பற்றி எழுதும்போது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடப்படுவது உண்டு. அது சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு எடுத்துரைக்கப்பட்டதாகும். அதை உச்சாரணம் செய்தால் வெற்றி உண்டாகும், மங்களம் உண்டாகும், பிறவி பயனை பெறலாம், வாழ்வில் நன்மை பயக்கும். அதுதான் ராம மந்திரம். இது பற்றி சிவபெருமான் கூறுகையில், அழகிய முகமுடைய பர்வதராஜ புத்திரியாம் என்பதும் ராம 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 என்ற புண்ணியமிக்க மந்திரத்தை மனனம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும், கேட்பாயானால் எப்படி ஜெபிப்பதால் மாதவனின் 1000 பெயர்களையும் முறையாக சொல்வதற்கு சமமாகும் என்று உரைக்கின்றார் கைலாயநாதர். அதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமை உணரலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. பொருள்: ராமா 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 ராமேதி. இந்த ராமா என்னும் பெயர் ரமே, மகிழ்ச்சி அடைகின்றேன். ராமே பெயரை தியானிப்பதில், மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மன நிறைவு தருகின்ற சஹஸ்ரநாம விஷ்ணுவின் 1000 பெயர்களை தத்துல்யம் சொல்வதற்கு ஈடாகும். ராமநாம பவித்திரமான ராமச்சந்திர மூர்த்தியின் ராமா என்னும் பெயர் வர அழகிய ஆனனே, முகம் கொண்டவனே, சுயநலமற்ற செயல்களால் தன்னை தானே தலைவனாக்கி ராமச்சந்திர மூர்த்தியாலேயே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர். திரிதோ யுகத்தில் ராமநாமம் ஜபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர். துவாபரா யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடமிருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர். கலியுகத்தில் ராமகதை சொல்கின்ற இடத்தில், ராமநாமம் கேட்கும் இடத்தில் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகின்றார். அப்படிப்பட்ட மாருதிராயனை ஒருமுறை சோதிக்க எண்ணினார் மூவுலகம் சுற்றும் தேவரிஷி நாரத முனிவர். இலங்கை யுத்தம் முடிந்து அயோத்தி திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர். நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் நாரதரும் வந்து சேர்ந்தார். அனைத்து மகான்களையும் வணங்கக்கூடியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்றிருந்த ஆஞ்சநேயரின் மீது விழுந்தது. குறும்பு சிரிப்புடன் நெருங்கியவர், அஞ்சனை மைந்தா, போர்க்களத்தில் தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிகவும் சிறப்பு. இதோ இங்கே குழுமியிருக்கும் மகான்களிடம் ஆசி பெற்றுக்கொண்டாயா இல்லையா என்று கேட்டு வேலையை காட்டத் ஆரம்பித்தார். அதற்குத்தான் காத்திருக்கிறேன், தாங்களும் வந்து சேர்ந்து விட்டீர் தேவரிஷி, இதோ போகிறேன் என்று நகர்ந்தார் அனுமன். அனுமன் அவ்வாறே செய்து முடித்தான். விஸ்வாமித்திரர் சிறிதும் சலனப்படவில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் அனுமனின் அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு கோபம் ஏற்பட வைத்து நன்றாக சென்று முடியும் வேலையும் கனக்கச்சிதமாக செய்துவிட்டார். ராமரிடம் அதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டார். தர்மம் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமன் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவை மரண தண்டனையை ஏற்றது என்று தீர்மானித்து அனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டான். சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை தான் நடந்து கொண்டு விட்டதை எண்ணி வருத்தமுற்ற ஆஞ்சநேயர் ராமச்சந்திர பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராமரா ராமா என தியானிக்கத் தொடங்கினான். அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்தது. வில்லாளிகளின் கூரிய கணைகள் அனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாமல் மழுங்கி விழுந்தன. முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ராமன். முன்னாளில் வாலியை கொன்ற அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன் செயலிழந்து போயின.
ராமர் சற்று திகைத்துத்தான் போனார். ஒரு முடிவுக்கு வந்தவர் குரு விஸ்வாமுத்திரரின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தார். அனுமன் உச்சரித்த ராம மந்திர ஒளி அதிர்வலைகள் முன் பயங்கர அழிவை உண்டாக்கும் அந்த அஸ்திரம் கட்டுண்டு நின்றது. பிரம்மாஸ்திரத்தை வலுவிழக்க வைக்கும் பிரம்மசிஷ அஸ்திரம், அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்பது நிதர்சனமாக புரிந்துவிட்டது. ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் அனுமனை அரண்போல் காத்து நின்றன என்பதே உண்மை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசனா என்று நெகிழ்ந்துவிட்ட ராமன் அனுமனை ஆறத் தழுவிக்கொண்டார். தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனமு வந்து ஆசி வழங்கினார். கௌசிகர் அதை பார்த்த நாரதர் சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜ ரிஷியை அணுகி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். ராமா என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்துக்கு சமமானது. ஒரு முறை சொன்னாலே கோடி கோடி நன்மை தரும் ஆற்றல் படைத்தது. ராம நாமம் எளிதாக எல்லா நன்மைகளும் பெறும் வழி அதுவே ஆகும். ஸ்ரீராம நவமி அன்று விரதமிருந்து ஸ்ரீராமரை வழிபடுவோர் ராமர் அருளோடு ஆஞ்சநேய அருளையும் பெறுவர் என்பது நம்பிக்கை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய